இங்கதான் கத்தி இருக்கு. எடுத்து பெர்ஃபார்மன்ஸ் கூட இங்க வையே. என்ன தங்கச்சி அப்படி உறைஞ்சு போய் நிக்கிற? பசுபதி மொத்தமா ஒழிஞ்சிட்டான். இனிமே நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்ச நினைப்புல மண்ணலி போட்டானே. வெளியே வந்ததை நம்ப முடியலையேன்னு இருக்கியா? எங்க ரெண்டாவது பொண்ணு காவேரியம் காணோம். புருஷன் கூட காவேரி அமிச்சிட்டியா? நீ பண்ணிருப்ப. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே நீ காத்துக்கிட்டு இருந்த. என் பொண்ணும் அந்த வீட்டுல இல்ல, என்னையும் தூக்கி உள்ள வச்சாச்சு. அப்புறம் விஜயோட மொத்த சொத்தையும் ஒட்டு மொத்தமா ஆட்டிய போறதுக்கு இதான சந்தர்ப்பம். ஹாய் அப்பா, அங்க பாருங்க பெண் சிங்கம். பெண் சிங்கம் வீட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. வா 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 வாமா வாமா வாமா. ஐயோ சிங்கப்பெண்ணு விஜய் கூட வாழ போலியா? அப்புறம் எங்க இருக்க? என்னம்மா என்ன காவேரி நீ அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிற? எப்படி அவன் வெளியே வந்தான்ட்டு அப்படியே பாக்குற? ஜாமீன் மீன் இல்ல, ஜாமீன்ல வந்திருக்க. ஜாமீன்ல தானே வந்திருக்க. பார் கிளம்பிடுச்சு பெண் சிங்கம். வா 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 காவேரி, இன்னும் எதிர்பார்க்கிறேன். இதே கேஸ்ல தான் விஜய் உள்ள போனானே, அவனால வெளியே வர முடிஞ்சுதா ஜாமீன்ல? ஆனா நான் வந்திருக்கேன் பார். இதுதான் பசுபதியோட பவர். கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லாம மொத்தமா எப்படி வெளியே வரன்றத மட்டும் பாரு. அப்புறம் இருக்குது உங்களுக்குலாம், குறிப்பா உனக்கு. அதுக்காக இப்ப உங்களை நிம்மதியா வாழ விட்டுருன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். நான் ஜாமீன்ல வந்ததுக்கான காரணமே உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கதான். கொடுத்தடிலாம் 10 என்கிட்ட மறுபடியும் மோத முடிவு பண்ணிருக்க. இதுக்கு மேல உங்களை தரைமட்டமா ஆக்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அது இந்த கேப்ல நான் எப்படி பண்றேனா இல்லையான்னு மட்டும் பார். ஐயோ காவேரி, காவேரி என்ன பண்ற? காவேரி, காவேரி, காவேரி விடுமா. விடுங்க மாமா. அப்பா, ஐயோ இவனால யாருக்குமே நிம்மதி இல்ல. விடு காவேரி, கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக போறேன். ஐயோ காவேரி, விடுங்க என்ன. காவேரி இப்படி பண்ற? விடு காவேரி, பிரச்சனை வேண்டாம். இவனால என் அப்பாவை இழந்த, காவேரி ஊரை இழந்த, நிம்மதி இழந்த, இப்ப என் வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறதுக்கு காரணமே இவன் தான். காவேரி மட்டும் தான் காரணம். அப்போ இவனை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இனிமே நான் இழக்கிறதுக்கு என் உசுறு மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி மிருகத்தை கொண்டுட்டு 4 பேரோட நிம்மதிக்காக போட்டோம். காவேரி, ஐயோ விடுங்க மாமா. காவேரி, கேளு காவேரி. வேண்டாம் காவேரி, ப்ளீஸ். கொல்லு. நான் தேங்காய் துருவி அப்படியே நிக்குது. நான் கொல்லுமா? அட கொல்லுமா? ஏய், இதோ பாரு, உன்னை கொல்றதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. அத பண்றதா இருந்தா என்னைக்கு பண்ணிருப்பேன். குடும்பத்துக்காக யோசிச்சு ஒதுங்கி போனாலும் விட மாட்டேன். கையட. ஏய், என்னடா? ஏய், ஏய், என்ன? நீ என் மேல கை வச்ச நான் பொறுமையா இருந்த. என் பொண்ணு மேல கை வச்சா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வெண்ணிலா மாடி மேல இருந்து விழுந்தால, என் பொண்ணு மேல கை வச்சதுனாலதான் அவளுக்கு அந்த கதி. பொண்ணையும் புடிச்சு தள்ளுறதுக்கு எவ்வளவு நரண்டி ஆகும். எங்க
என் மேல கை வை பாப்போம். ஏய் ஏய் போயா முதல்ல. நம்ம குடும்பத்தோட செத்தாலும் பரவாயில்ல, இவனை ஒழிச்சு கட்டிட்டு தான் போய் சேரணும். தங்கச்சி, நான் தங்கச்சி. பா நீங்க வாங்கப்பா, வாங்கப்பா. இதுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க, வாங்கப்பா. உங்க எல்லாரையும் கூண்டோட ஒழிச்சு கட்டணும் இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னால முடிஞ்சத பாரியா. ஏய் போயா வெளிய. ஏய், உன் அப்பனை கூட்டிட்டு போ, இல்ல இந்த இடத்துல பொணமாக்கிடுவேன் சொல்லிட்டேன். ஓடி பேசுறா. அப்பா வாங்கப்பா, இதுங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்கீங்க, வாங்கப்பா. வா. உங்க எல்லாருக்கும் நேரம் நெருங்கிடுச்சு. உங்க குடும்பத்துக்கு எப்படி ஆப்பு வைக்கணுமோ அப்படி வைப்பேன். ஏய், முடிஞ்சத பாத்துக்கோ. வா. ஏய், ஓடி. போடா. அப்பா போ. வாங்கப்பா, வா வாங்கப்பா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அது என்னன்னு போய் பாரு. சரியா? என்னய்யா? உங்களை பார்க்க தான் இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வாமா. என்ன விஷயமா? சார், வெண்ணிலாவை தற்கொலைக்கு தூண்டினாருன்னு சொல்லி விஜய் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீங்க தானே சார் பாத்தீங்க? ஆமா. அது ஃபால்ஸ் அலிகேஷன் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி பசுபதி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்கல்ல. ஆமா. அந்த ஆள் அவர் மேல இருக்கிற தப்ப மறைக்க தொடர்ச்சியா அத்தனை தப்ப பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே கோர்ட்ல சொல்லியும் அவர் எப்படி சார் ஜாமீன்ல வெளியே விட்டுருக்காங்க? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டா எப்படி? இதெல்லாம் உன் லாயரை வச்சு கோர்ட்ல வந்து கேட்கணுமா? சார், நீங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா எப்படி வெளியே விட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நான் கேக்குறேன். இப்படி 2வது நாள்லயே வெளியே விட்டா அப்புறம் என்ன சார் தண்டனை? அது தப்பு செய்றவங்களுக்கு அப்புறம் எப்படி பயம் இருக்கும்? ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காரு. கோர்ட்ல விசாரணை நடக்கும். அவர் மேல குற்றச்சாட்டு ப்ரூவ் ஆச்சுன்னா குற்றத்துக்கு ஏத்தபடி 10 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கிடைக்கும். விசாரணைக்கு வர வரைக்கும் அவன் ஃப்ரீயா வெளியே சுத்தலாம், யார வேணா மிரட்டலாம்ல. இன்னைக்கு அந்த ஆள் எங்க வீட்டுக்கு வந்து எங்க குடும்பத்தையே அழிச்சிருவேன், மிதிச்சிருவேன், கொன்றுவேன்னு மிரட்டிட்டு போறான். நான் அந்த ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இப்பவே அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வைப்பீங்களா? அந்த ஆள் வந்தது மிரட்டிட்டு போனது எல்லாத்துக்குமே என்கிட்ட சாட்சி இருக்கு சார். நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்துப்பீங்களா? யோ தன்ராஜ், ஐயா இந்த பொண்ணுகிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரிங்க ஐயா. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க, நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிறேன். அப்பா 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 சொல்றத கேளுங்கப்பா. அப்பா அப்பா நில்லுங்கப்பா. அப்பா சைலண்டா காவேரிக்கு பிரஷரை போடலாம்ப்பா. இவங்கெல்லாம் எதுக்குப்பா? இப்ப அந்த காவேரி கிட்ட போய் என்ன ஆச்சு?